ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. எல்லாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான் இங்கே நடந்திருக்கு. ஏன்னா விஜய்க்கு மல்லி மேலே பாசம் அப்படின்றது எதுவுமே இல்லை. அதுக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரி தான். ஆனால் இப்போ ஒரு அதிசயம். அப்படி என்ன அதிசயம் அப்படின்னு பார்க்குறீங்க. இவர் வந்துட்டு ஒரு ரூமில் உட்காந்துட்டு கதறி கதறி வந்துட்டு இருக்காரு. உடனே அவங்க பெரியம்மா வந்துக்கிட்டு என்ன சத்தம் இது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தேடுறாங்க. எங்கேயுமே யாரையுமே காணும். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ரூம்காச்சும் போய் பார்க்கலாம், என்ன பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே உட்காந்து விஜய் கதறி கதறி வந்துட்டு இருக்காரு. எதுக்காக வந்துட்டு இருக்காருன்னு இன்னுமே புரியல. ஐயோ என்னாச்சு என் தங்க பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ தம்பி என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா இப்படி வந்துட்டு இருக்க அப்படின்னதும் ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இல்லைப்பா நீ எதுவும் இதுவரையும் நீ அழுதே நான் பார்த்ததில்ல, இப்படி அழுதுட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் சொல்லுப்பா என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மல்லியை வந்து அவசரப்பட்டு வீட்டை விட்டு துரத்திடணும்னு தோணுது. மல்லி எவ்வளோ நல்ல பொண்ணு, எங்களுக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, ஆனால் அவளுக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லை. இப்படிப்பட்ட எண்ணெய் வந்து எதில் அடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என் வாழ்க்கையில் நான் இவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டதில்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் வெண்பா குட்டி உட்காந்து அழுதுட்டுருக்கா, அவள் கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்ருக்கேன். அவள் மல்லி வராதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டா, எவ்வளோ நாளாக அவள் ஏங்கியிருக்கா அம்மாக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கண் கூட பார்த்துருக்கேன். ஆனால் நானே இப்படி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் மல்லி ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுங்குறாங்க. உடனே அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க அவங்க பெரியம்மா. ஏன்னா இது எல்லாத்தையும் மல்லிக்கிட்ட போட்டு காட்டணும்ல, அப்போ தானே மல்லிக்கு ஒரு எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு தெரியும். அதனால தான் அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளை அனுப்பிச்சிருக்க கூடாதுன்ட்டு. உண்மை என்னன்னு தெரியாமல் அவளை வந்து எல்லா இடத்துலையும் நான் விட்டு கொடுத்து அவளை கஷ்டப்படுத்திடுறேன். ஆனால் அவள் எப்போவுமே அந்த மாதிரி நினைக்கிறது இல்லை. எப்போவுமே எனக்காகவும் என் வெண்பாக்காகவும் தான் அவள் வந்து பாடுபடுறா. எப்போவுமே எங்களை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறாள். ஆனால் நான் வந்து அவங்கள பற்றி யோசிக்கிறதே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுங்கிறாரு. நீங்கள் எதுக்கும் அழாதீங்க தம்பி, உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் போய் பேசுங்க, நீங்கள் போய் பேசினா மல்லி இருந்துட்டு வரமாட்டேன் நான் சொல்ல போகிறா, கண்டிப்பாக வந்துடுவா. அதனால் நான் சொல்கிறத கேளுங்க. மல்லிக்காக நீங்கள் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்துருக்கீங்க. வெண்பாவும் உங்களுக்கு முக்கியம், மல்லியும் முக்கியம். அதனால் உங்கள் 2 பேருக்காகவும் நீங்கள் வந்து போய் மல்லியை பேசி கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா இது எல்லாருக்குமே சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம கொண்டாடுற விதமாக நம்மளுடைய கொண்டாட்டத்தை மல்லியை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனாலும் அவள் பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொன்னேன். ஏன் தம்பி இப்படி பேசுகிறீங்க அநியாயமாக, நான் தான் உங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணனே தவிர மல்லிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு மல்லியை தப்பாக நினைக்காதீங்க. மல்லி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை வந்து நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் குறைன்னு நினைக்கவே கூடாது. அவள் எல்லா விஷயத்துலையும் அப்பாவே தான்ப்பா இருக்கா. சின்ன வயசுலேருந்து அவள் படாத பாடுபட்டா, அப்பா அம்மா இல்லாத ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவன் அண்ணன் வந்து வளர்த்துருக்கான். இனிமேலாச்சும் அவளுக்கு சந்தோஷத்தை கொடு, எந்த ஒரு விஷயத்திலும் அவளை வந்து கஷ்டப்படுத்திடாதப்பா. இதை நான் என் காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னுடைய இதுவாக கூட வச்சுக்கோ, ஆனால் அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன். ஆனால் மல்லியோட நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் இருந்துக்கிட்டு சரி சரி இனிமேலாச்சும் நான் மல்லி கூட சேர்ந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்க்கலான்னு காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் போகிற வழியெல்லாம் அவருக்கு யோசனையாகவே இருக்குது, போகலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அக்கா இருக்காளே, நம்ம அக்கா என்ன நினைப்பா, அக்காவுக்கு தெரியாமல் போகிறதும் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு 1000 எண்ணம் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் இருந்துக்கிட்டு போகிறாரு. ஆனாலும் மனசு வரல, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அக்கா கிட்ட கேட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தோணுது. ஆனால் அக்கா கிட்ட சொன்ன என்ன பண்ணுவா, கண்டிப்பாக நீ போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவாள். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக அவள் போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவாள். சரி நம்மளே போய் கூப்பிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. வீட்டில் போய் எல்லார்ட்டையும் மன்னிப்பும் கேட்குறாரு. என்னை வந்து மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன். ஏதோ என் வாழ்க்கையில் சின்ன சரி அந்த மாதிரி நடந்துச்சு, அதனால் நான் இனிமேலும் அந்த தப்பை பண்ணணும்னு நினைக்கல, அதனால் மல்லியை வந்து என் கூட அமைச்சிருங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு கண்டிஷன் போகிறாரு. என்ன நீங்கள் இப்போ வந்து நான் கெஞ்சவங்க நல்லவங்க மாதிரி பேசுங்க, அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை கஷ்டப்படுத்துவீங்க, எதுக்கு இதெல்லாம், அதனால் அவள் இங்கேயும் இருந்துட்டு போகிறாளே அப்படின்னு சொன்னதும் அவருக்கு தூக்கி வாங்கி போட்டுருது. ஐயோ இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க தங்கச்சி மேலே அவங்களுக்கு பாசம் எல்லாமே போயிடும். அந்த பாசத்தை வந்து கட்டி போடுற மாதிரி இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அள வைக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, இப்படியே இருந்தால் அவர் மட்டும் நான் சும்மாவாக இருப்பார் சொல்லுங்கள். என்னதான் அண்ணனாக இருந்தாலும் அவருக்கும் பாசம் அப்படின்றது கொஞ்சமாச்சு இருக்குல்ல, அதனால தான் அவரோட பாசத்தை அவர் வெளிக்காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்